பீகார் தேர்தல் முடிவில் குளறுபடி, பாஜகவின் சதி அம்பலம், மறுவாக்குப்பதிவு அறிவிப்பு. அதாவது, பீகார் மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடந்து வரும் சூழலில் அங்கு என்டிஏ மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பாஜக தலைவர்களே இவ்வளவு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை. அரசியல் சாணக்கியரான அமித்ஷா கணிப்பு கூட இதில் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது. அங்கு நவம்பர் 6 மற்றும் 11 என 2 கட்டங்களாக தேர்தல் நடந்த நிலையில் இப்போது வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது. காலை வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது முதலே பாஜக கூட்டணி முன்னிலையிலே இருக்கிறது. இந்த தேர்தலில் ஆளும் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் விஷயம் என்னவென்றால், பல பாஜக தலைவர்களே கூட இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என நினைக்கவில்லை. பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 193 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. இது பல பாஜக தலைவர்கள் சொன்ன இடங்களை காட்டிலும் அதிகமாகும். விஷயம் என்னவென்றால், தேர்தல் சாணக்கியராக அறியப்படும் அமித்ஷா கூட 160 இடங்களில்தான் என்டிஏ வெல்லும் என்பது போல கூறியிருந்தார். ஆனால் அதையும் தாண்டி அதிகபட்ச இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அந்த கூட்டணியில் பாஜக 85 இடங்களிலும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 77 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 22 இடங்களிலும், ஜிதன் ராம் மாஞ்சியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 6 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இது அமித்ஷா வைத்த டார்கெட்டை விட அதிகமாகும். பீகாரில் வெல்வோம் என்ற நம்பிக்கை பாஜகவுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை பாஜக கூட எதிர்பார்க்கவில்லை என்பதே இது காட்டுகிறது. தாங்கள் வைத்த இலக்கையை கூட பாஜக முறியடித்து கொண்டது. பாஜக, ஜேடியு மட்டுமின்றி இதர கூட்டணி கட்சிகளும் கூட மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது. என்டிஏ இடங்கள் அதிகரிக்க இதுவே பிரதான காரணமாக இருக்கிறது. முன்னதாக வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பு இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அமித்ஷா 160 இடங்களை என்டிஏ கூட்டணி வெல்லும் என கூறியிருந்தார். மேலும் கூட்டணி நல்ல நிலையில் இருப்பதாகவும் மிக சிறப்பாக வெற்றியை பாஜக அடையும் என்றும் அவர் கூறியிருந்தார். 3இல் 2 பங்கு தொகுதிகளில், அதாவது 160 இடங்களில் வெல்லும் என்று உறுதியாக தெரிவித்தார். மேலும் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய 2 முக்கிய கூட்டணி கட்சிகளும் சமமான வெற்றியை பெறும் என்றும் அவர் கூறியிருந்தார். அமித்ஷா சொன்னதில் ஒரு விஷயம் சரியாகவும் ஒரு விஷயம் தவறாகவும் போயிருக்கிறது. கடந்த 2020 தேர்தலில் பாஜகவை விட நிதிஷ் கட்சி குறைந்த இடங்களில் மட்டுமே வென்றது. ஆனால் இந்த முறை 2 கட்சிகளுமே கிட்டத்தட்ட சம அளவு இடங்களே கைப்பற்றியுள்ளது. அதே நேரம் என்டிஏ முன்பே குறிப்பிட்டது போல அமித்ஷா கணிப்பை விட கூடுதல் இடங்களில் வென்றுள்ளது. இந்த கணிப்பு பொய்யானதற்கு அமித்ஷா சந்தோஷம்தான் அடைந்திருப்பார். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு வெற்றியை என்டிஏ பதிவு செய்துள்ளது. மறுபுறம் இந்தியா கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. நீண்ட காலமாகவே கூட்டணியில் பலவீனமாக இருந்து வரும் காங்கிரஸ் மீண்டும் சொதப்பி இருக்கிறது. கடந்த 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 70 இடங்களிலும் போட்டியிட்டு 19 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த முறை 61 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில் 10 தொகுதிகளில் வெல்லுமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அதேபோல ஆர்ஜேடி வெல்லும் இடங்களும் கணிசமாக குறைந்துள்ளது. நிதிஷ்குமாருக்கு எதிராக தேஜஸ்வி யாதவ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்பதை அது காட்டுகிறது. மேலும் பீகார் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 60 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 7 தொகுதிகளில் மட்டும் முன்னிலை வகிப்பது இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது கிட்டத்தட்ட 2011 தமிழ்நாட்டில் 63 தொகுதிகளில் போட்டியிட்டு 7 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வென்றதற்கு சமமாக உள்ளது. இதனால் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சியை பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. என்டிஏ கூட்டணி 190 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் மகாபந்தன் கூட்டணி 49 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது.
என்டிஏ கூட்டணி vs மகாபந்தன் கூட்டணி என்ற இருந்த போட்டி தற்போது ஜேடியு பாஜக என்று மாறியிருக்கிறது. இதில் மகாபந்தன் கூட்டணி தரப்பில் ஆர்ஜேடி 35 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 61 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் வெறும் 7 தொகுதிகளில் மட்டும் முன்னிலையில் இருப்பது இந்தியா கூட்டணி ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் குறைவான அளவில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் இந்த செயல்பாடுகள் 2011 தமிழக சட்டசபை தேர்தலை பலருக்கும் நினைவுபடுத்தி இருக்கிறது. ஏனென்றால் 2011 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 63 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சி வெறும் 7 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இதனால் திமுக கூட்டணியால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. இதற்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு சிதைந்து கொண்டே வந்தது காரணமாக பார்க்கப்பட்டது. தற்போது பீகாரிலும் இப்படியான நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஏற்கனவே மதம் மற்றும் ஜாதி ரீதியிலான அரசியலை பாஜக மற்றும் ஜேடியு கட்சிகள் முன்னெடுத்த நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு என்ற திட்டத்தை கையில் எடுத்தனர். அதேபோல் பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு போதுமான பூத் கமிட்டி உறுப்பினர்களே இல்லை என்றும் விவரம் அறிந்த சிலர் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். மேலும் பீகார் தேர்தல் நிலவரம் இந்த நிலைமையில் இருக்க அக்கட்சியின் பெரிய முகமாக பார்க்கப்படும் ராகுல் காந்தி தற்போது ஐரோப்பாவில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் சமயத்தில் ராகுல் காந்தி வெளியூரில் இருந்தார் என்றும் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் இன்று கூட ஐரோப்பாவில் இருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் பிரியங்கா காந்தி நியூயார்க்கில் இருக்கிறார் என்றும் கூறினார். மேலும் தேர்தலை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அளவுகோல் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கும் 65 லட்சம் பேரை நீக்கிய பின் வேறு எந்த முடிவை எதிர்பார்க்க முடியும் என்று கூறிய காங்கிரஸ் பாஜகவுக்கு ஆதரவாக தலைமை தேர்தல் ஆணையர் செயல்படுவதாக குற்றம் சாட்டு வைத்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகள் வாக்களிக்கும் 65 லட்சம் பேரை நீக்கிய பின் வேறு எந்த முடிவை எதிர்பார்க்க முடியும்? ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெற்றியாளரை அறிவித்துவிட்டால் ஜனநாயகம் எப்படி பிழைக்கும் என்று ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தன் எக்ஸ் பக்கத்தில் போட்டி தொடங்குவதற்கு முன்பு இது போன்ற ஆடுகளத்தை தயார் செய்தால் ஜனநாயகம் நசுங்கிவிடும் என்றார். காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு நிர்வாகி உதித் ராஜ் இது வாக்காளர்கள் கொடுத்த வெற்றி இல்லை, தேர்தல் ஆணையம் மற்றும் SIR மூலமாக கிடைத்த வெற்றி, இது ஜனநாயக படுகொலை என்று கூறியுள்ளார். மேலும் மறுவாக்கு பதிவு செய்ய நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.